மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன உணவு முறைகள், முக்கியமாக இந்த ஜூஸ்லாம் குடித்தா நமக்கு ஈஸியாக ஃப்ரீ மோஷன் இருக்குமா? ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு வராமல் இருக்க என்ன பேசிக்காக நம்ம இந்த மலச்சிக்கலை சரி செய்ய உணவு முறை மற்றும் இந்த ஜூஸ்லாம் குடித்தா நமக்கு அந்த ட்ரைனஸ் இருக்காதுங்க. பெருங்குடலில் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான ஒரு ட்ரைனஸ் இருக்காது. காலையில் இந்த ஜூஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஸோ இது ரெகுலராக எடுக்கும்போது ஒரு 2-3 நாட்கள்லேயே மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மலச்சிக்கல் தொடர்பான சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன உணவு முறைகள், முக்கியமாக இந்த ஜூஸ்லாம் குடித்தா நமக்கு ஈஸியாக ஃப்ரீ மோஷன் இருக்குமா? ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு வராமல் இருக்க என்ன செய்யலாம், இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் மலச்சிக்கல் ஏற்படுது. சரி, இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சூடு, பித்தம் அதிகரித்து ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு அதனால் நமக்கு மலக்குடலில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்பட்டு ட்ரைனஸ் ஏற்படுறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வருது. இதை தாண்டி வாதம் அதிகரித்து இருந்தாலும் மலம் வறண்டு போகிறது நம்ம பார்க்குறோம். அப்போது வாதம் அதிகரித்து மலம் வறண்டு போய் இருந்ததுன்னா ஜாயிண்ட் பெயின் வர்றது, ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, அதிகமான தலைமுடி உதிர்தல் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ பேசிக்காக நம்ம இந்த மலச்சிக்கலை சரி செய்ய உணவு முறை மற்றும் இந்த ஜூஸ்லாம் குடித்தா நமக்கு அந்த ட்ரைனஸ் இருக்காதுங்க. பெருங்குடலில் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான ஒரு ட்ரைனஸ் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூஸஸ் எல்லாமே நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அப்படி நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க காலையில் இந்த ஜூஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஸோ இது ரெகுலராக எடுக்கும்போது ஒரு 2-3 நாட்கள்லேயே மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். சரி, இந்த ஜூஸ் என்னென்ன ஜூஸ் அப்படின்றதும் பார்க்கலாம். இது முதல்ல பார்த்தோம்னா பீர்க்கங்காய். ஸோ இந்த பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்கிறது அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய கொடி வகையில் நமக்கு காய்க்கக்கூடிய ஒரு காய். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது பெரும்பாலும் இந்த மாதிரி கொடி வகையில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கும். இதில் பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுக்கும்போது உடலில் அந்த நீர்த்துவம் நல்லாவே நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ நமக்கு உடல் கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். ஸோ பீர்க்கங்காய் லேசாக அந்த தோல் ரொம்ப எடுக்க வேண்டாம், லேசாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடணும். இதில் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடணும். ஸோ சீரகம் சேர்த்து இது மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் நமக்கு நல்லாவே ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்லாத ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பீர்க்கங்காய் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்பொழுதும் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், முக்கியமாக விட்டமின்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையானது. முக்கியமாக கல்லீரலோ இல்லை சிறுநீரகம், பேன்க்ரியாஸ், ஸோ இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகளை வலிமைப்படுத்துவதற்கு நமக்கு பீர்க்கங்காய் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது வேறு என்னங்க ஜூஸ் குடிக்கலாம்? பீர்க்கங்காய் இதை தாண்டி வேறு என்ன குடிக்கலாம் அப்படின்னா வெள்ளை பூசணி. இந்த வெள்ளை பூசணி சாறாக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த வெள்ளை பூசணி சாறு நம்ம பயன்படுத்த உடலில் நிறைய மாற்றங்கள், உடல் உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். பெண்களாக இருந்தால் அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளை பூசணி சாறு, ஸோ இதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வெள்ளை பூசணியை நம்ம சாறாக தினம்தோறும் காலையில் பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக வேறு என்ன சாறுங்க பயன்படுத்தலாம் இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. இந்த நெல்லிக்காயோட நம்ம வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கைப்பிடி அளவு அருகம்புல். ஸோ அந்த அருகம்புல் பயன்படுத்தும் போது பித்தத்தை குறைக்கக்கூடியது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை
உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு நமக்கு அருகம்புல் பயன்படுது. ஸோ நெல்லிக்காய், அருகம்புல் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஜூஸாக காலையில் குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு 2 நாட்களுக்குள்ளாகவே நமக்கு தெரியும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் உஷ்ணம் குறைந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக ஸ்பெஷலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நெய் மருந்து வகை ஒன்று இருக்குது. ஸோ இந்த நெய் மருந்து வகையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த நெய்யில் என்னென்ன மூலிகைகள் ஸ்பெஷலாக நம்ம சேர்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் சாறு இருக்கும், வல்லாரை சாறு இருக்குது, கடுக்காய் கஷாயமாக இந்த நெய்யில் நம்ம சேர்க்குறோம். எப்படின்னா இந்த கடுக்காய் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. கடுக்காய் பொடியை நல்ல கஷாயமாக காய்ச்சி வடிகட்டி அந்த கஷாயத்தை நெய்யோடு சேர்த்து காய்ச்சி செய்யக்கூடிய நெய் வகை. ஸோ இதை தினந்தோறும் இரவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குடிச்சிட்டோம்னா காலையில் ஃப்ரீயாக நமக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் மேனி தைலம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மேனி தைலம் நம்ம பயன்படுத்தும் போதும் உடலில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மேனி தைலம் எந்தெந்த டைம் யார் எந்தெந்த டைமில் எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தால் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சேர்த்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை நமக்கு ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா கழிவுகள் உடலில் இருந்தால் தானே நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அந்த குடல் கழிவுகளை வெளியேற்றும் பொழுது உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அதிகமான கான்ஸ்டிபேஷனால் என்ன ஆகும்னா பைல்ஸோ ஃபிஸ்டுலா ப்ராப்ளமோ ஏற்படலாம். ஸோ இந்த பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் ஸோ இந்த மாதிரியான நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக இது மேனி தைலம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.